السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கு முன்னேற்றத்திற்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹ் பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிய 8 விஷயங்களை நாம் அறிந்து வருகின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين الرجال. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்திலே கவலை விட்டும் துக்கத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இயலாமை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். கடன் சுமையை விட்டும் மனிதர்களுடைய அடக்குமுறைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதுதான் இந்த 8 விஷயங்களாகும். அதிலே நாம் 6 விஷயங்களை வரைக்கும் பதிந்திருக்கின்றோம். 7வது விஷயம் கடன் சுமையை விட்டும் யா அல்லாஹ் உள்ளத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதால் 7வது விஷயம். உங்களுக்கு நான் எப்படி சொல்லியிருக்கிறேன். தேட வேண்டிய 2 விஷயங்கள் என்ற தலைப்பிலே சுமர்கள் அல்லாஹ்வின் அஊது பிக்க மினல் மஅஸி வல் மகரமி, அவசரத்தில் நான் பாவத்தை விட்டும் கடமை விட்டும் பாதுகாவல் என்ற தலைப்பிலே கடன் என்பது எவ்வளவு கடினமானது, ஏன் பெருமானார் அவர் கடனை விட்டு பாதுகாவல் தேட சொன்னார்கள், தேடினார்கள் என்ற செய்தியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த தலைப்பிலே பார்த்துக் கொள்ளுங்கள். 7வது செய்தியைத்தான் 7வது செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். 8வது செய்தியைத்தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். சிறுகளுடைய இதை விட்டும் பாதுகாப்பாயா என்பதுதான் 8வது விஷயமாக இருக்கிறோம். அடக்குமுறை என்றால் என்ன? கஹர் என்ற வார்த்தைக்கு அறிகிற மக்கள் 2 வகையான விளக்கங்கள் எழுதுகிறார். அடக்குமுறை என்றால் ஐயகூன ஷக்ஸு ஃபீ வலை யுதல்லு ஃபீஹி வ யுஹானு மின் கிபலில் ஆஃபரீன். அடுத்த மனிதர்களை இழிவாக கருதுவதும் அவருக்கு அநியாயம் செய்வதுதான் அடக்குமுறை என்பதாக கூறுகிறார். அடக்குமுறைனா என்ன? அடுத்தவரை இழிவாக கருதுதல், நாலா பெரியாள் என்பதாக தன்னை உயர்வாக கருதி பிறரை இழிவாக கருதுவது என்பது ஒன்று. 2வதாக அவருக்கு அநீதி இழைக்குதல் என்பதை கூறுகிறார். இந்த அடக்குமுறை என்பது எப்போது செய்வார்கள் என்றால், சில நேரத்திலே தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சிலர்கள் செய்வார்கள். தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சிலர்கள் செய்வார்கள். ஏழு வந்து ஏத்து பேசுறியா? நீ யாரு? என்னிடத்துல நீ வந்துகிட்டு கை நீட்டி சம்பளம் வாங்க, அல்லது நீ எனக்கு கீழே உள்ள என்பதாக சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சில மக்கள் என்ன செய்வார்கள்? அடுத்தவர்களை என்ன செய்வாங்க? அடக்குமுறை செய்வார்கள். இப்படி சிலர்கள் தங்களுடைய அதிகாரத்தை மையமாக வைத்து பிற மக்கள் மீது அநியாயம் செய்வார்.
இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். என்ன செய்வாங்க, சில பேர் வந்து அவங்களுக்கு இதை பறிக்க மாட்டாங்க, ஆனா அடக்குமுறை செய்வார். என்னை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது, நான் சொன்னா சரி போயிட்டே இருக்கணும், அடுத்த வார்த்தை பேசக்கூடாது என்பது என்ன, அது கூட ஒரு வகையான அடக்குமுறை தான். என்னன்னு சொன்னாலும் இந்த உலகத்திலே நமக்கு கீழே ஒரு சில மக்கள் இருந்தாலும் கூட அவருக்கு கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது. அவளும் கருத்து சொல்வதற்கு, அவருடைய ஆலோசனைகளை, அவருடைய வேண்டுகோள்களை சொல்வதற்கு உரிமை இருக்காது. அதெல்லாம் எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. 1000 ரூபாய் சொன்னேன், ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவான் நம்ம பிள்ளைகளுக்கு, நான் வாங்கிட்டு வர ட்ரெஸ் நீ உடுத்தோம், வேற எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. நான் வாங்கிட்டு வரது சாப்பிடணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது. இது கூட ஒரு வகையான அடக்குமுறை தான். என்ன சார், அவங்களுடைய விருப்பங்கள் ஏதாவது இருக்கா? அப்ப அடுத்தவருடைய நமக்கு கீழே, அடுத்தவுடன் கீழே இருக்கக்கூடியவருடைய விருப்பங்கள் இல்லாமல் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவது என்பது ஒரு வகையான அடக்குமுறை. சில நேரங்களிலே தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய பணபலத்தையோ தனது ஆழ்பலத்தையோ வைத்து அடுத்தவருக்கு அநியாயம் செய்து, அடுத்தவருக்கு அநியாயம் செய்வது என்று சொன்னால் சில நேரங்களிலே நல்லா கவனிக்கணும். அநியாயம் செய்வது என்பது 3 வகையாக இருக்கிறது. ஒன்று, அவருடைய பொருட்களை அபகரிக்குது. பொருட்களை அபகரிக்குது. இவர் அதிகாரத்தில் இருக்காரு. சில பேர் கூட என்ன செய்வாங்க, இவர் ஒருத்தர் வீடு கட்டி இருக்காரு, அந்த வீடு நல்லா இருக்கு, இவருக்கு பிடிச்சிட்டு போயிடும். என்ன செய்யற, வீட்டு நீ கொடுத்தா அப்படின்பா, அந்த வீட்டை நீ கொடுத்தா இல்லைங்க நான் விற்கிற மாதிரி இல்லை, நீ விக்கிரியா இல்லை, அப்படியேதான் திருச்சி நடந்த நிகழ்வுகளா இருக்குது. நீ விக்கிரியா விக்கிரியாங்கிற பேச்சு இல்லை, இந்த வீடு எனக்கு பிடிச்சிருந்து, எவ்வளவு காசு வேணும் வாங்கிக்க, எனக்கு இந்த வீடு வேணும். இப்படி அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறது என்பது ஒரு வகையான அநியாயம். சில நேரங்களிலே அடுத்தவர்களை உடல் ரீதியாக துன்புறுத்துவது என்பது ஒரு வகையான அநியாயம். உடல் ரீதியாக துன்புறுத்தார். இந்த எல்லா 3 வகையான அநியாயத்தை சாப்பிட்டு சந்தித்தார். பொருள் ரீதியான இழப்புகளை, பாதிப்புகளை சஹாபாக்கள் சந்தித்தார்கள். சுவைபவனு சினாமு ரூமி என்ற சஹாபியர் செய்வான மக்காவிற்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற நேரத்திலே உங்களை எல்லா செல்வத்தையும் இங்கே வச்சிருந்தா நீங்க போக சொன்னார். நீ இங்க வந்து சம்பாதிச்சது, நீ ரோம் நாட்டை சார்ந்தவர், இங்க வந்து அவர் நகை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியர், எங்க நாட்டுல வந்து சம்பாதிச்சது, எங்க ஊரை சம்பாதிச்சது, இதை வச்சுட்டு தான் நீங்க போகணும் என்பதாக அந்த பொருட்களை எல்லாம் அபகரித்தார். அவன் மார்க்கத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போனாங்க. அந்த அதிகாரம் என்பது வருகிற நேரத்திலே ஒன்று, பிற மக்களுக்கு பொருளை அபகரிக்கிறது என்பதை செய்வார்கள். ஒன்று. இரண்டாவதாக உடல் ரீதியான சித்திரவதையை செய்வார். உடல் ரீதியான சித்திரவதை சஹாபாக்கள் சந்தித்தார். அணுகுவர்கள் அவங்க சொன்னாங்க, உமையா படத்தில் அடிமையாக இருந்தாங்க, அவங்க போட்டு அவ்வளவு கஷ்டப்படுத்தணும், அவங்க அவனோ அநியாயங்கள் செய்தார், அவனோ அடக்குமுறைகளை அவன் செய்தார். எதற்காக செய்தார்? அவன் ஈமான ஏற்றுக்கொள்வதற்காக அவர் செய்தான். அப்ப நாம் அடக்குமுறை என்பது பிறருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்துவது 2வது வகை. 3வது எழுதுகிறார்கள், அடக்குமுறை என்பது அடுத்தவர்களை கொலை செய்யும். அடுத்தவர்களை கொலை செய்வதற்கு சஹாபாக்கள் அப்படிப்பட்ட பாதிப்பை அனுபவித்தார்கள். யாசர் அணுகுவர்கள் என்ன செய்தார்கள், பாதிக்கப்பட்டது என்ன, அம்மா யாசருடைய குடும்பமே பாதிக்கப்படும். என்ன செய்வார்கள், மகன், அவருடைய தந்தை யாசர், அந்த யாசர் அனுபவர்கள் தான் என்ன செய்தாங்க, அவங்க ஈமாவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவருடைய 2 கார்களையும் 2 ஒட்டகையிலே வந்து கட்டி அந்த எதிரிகள் வந்து 2 திசையில ஓட்டினாங்க. உடல் 2 கூறாக பிறக்கப்பட்டு ஷஹீதா போட்டுட்டாங்க. அவருடைய மனைவியார் சுவையாடியதாக அவர் ஈமான் வைத்துக் கொண்டதற்காக வேண்டி அபூசைகளுடைய அபத்திரை மறைவிடத்து அன்பு எய்தார், ஷஹீதானார். முதலாக இந்த மார்க்கத்துக்கு ஷஹீதானவர் சுமையாக தருவதாக. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடக்குமுறை என்பது நல்லா கோடி இந்த தலைப்பை கவனிங்க. அடக்குமுறை என்பது என்ன செய்வாங்க, சில நேரத்திலே 2 காரணத்துக்காக செய்கிறார்கள். ஒன்று என்ன செய்வாங்க, தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக, அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக செய்யப்படும் என்பது ஒன்று. இரண்டாவதாக அடுத்தவருக்கு அநியாயம் செய்வதற்காக வேண்டி அந்த செய்வாங்க பயன்படுத்துவார். ஆனா அடுத்தவருக்கு அநியாயம் செய்வது என்பது சில மக்களுக்கு பொருள் ரீதியான பாதிப்பு ஏற்படுத்துதல், சில மக்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுத்துதல், சில மக்களுக்கு உயிர் ரீதியான பாதிப்பு ஏற்படுத்துதல்.
சொல்றாங்க அப்படின்னா பொதுவாகவே என்ன செய்யறாங்க, நாம் இந்த துவாவை ஓதி வர வேண்டும். இந்த துவாவை யாருந்தா மனிதர்களுடைய அடக்குமுறையை விட்டு பாதுகாப்பாயாக இந்த துவாவை ஓதி வர வேண்டும். இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் மக்கள் இப்படி ஒரு விளக்கு எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, சவாவுன் கான வாரிவன் அவ் மதுபுமா அப்படின்னா என்ன அர்த்தம் எழுதுறாங்கன்னா, அதாவது யாரெல்லாம் விளங்குற மாதிரி சொல்றாங்க, யாரெல்லாம் நான் அடிமைப்படுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன், அடுத்தவரை அடிமையா ஆத்மனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறீர்கள். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துவாவை இப்படி செய்யணும், யாரெல்லாம் என்னுடைய அதிகாரத்தின் மூலமாக நாங்கள் அடுத்தவரை அடிமைப்படுத்துவதை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றோம், அதே மாதிரி எங்களை அடுத்தவர்கள் அடிமைப்படுத்துவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம். இந்த ரெண்டு அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு மட்டும்தான் அல்லது தனக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் கேட்க என்பது அல்ல, எல்லா மக்களும் பெரும்பாலும் கேட்க சொல்றாங்க. ஏன் கேட்க சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு நாம் அடிமை பெற்றவர்கிட்ட பாதிக்கப்படக்கூடாது என்பது ஒன்று. இரண்டாவது விஷயம், அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் எங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக நாங்கள் அடுத்தவருக்கு அநீதி இழைப்பதை விட்டும் அடுத்ததை அடிமைப்படுத்த வைத்து எங்களை பாதுகாப்பாயாக இருப்பதைத்தான் பெருமானார் இவ்வாறு கூறுகிறார் அறிஞர் எழுதுகிறார். ஏன்னு சொன்னா, அப்படி என்னால பாதிக்கப்படுகிற நேரத்திலே அவருக்கு நான் பதில் சொல்லியாக, இந்த உலகத்திலே இல்லாவிட்டாக ஒரு மறுமையிலே பதில் சொல்லியாக. இந்த தலைப்பு நாளைக்கு நான் சொல்கிறேன். இந்த துவாவை நான் ஓடி வர வேணும். ஓதுகிற நேரத்தில் என்னன்னா, யாருன்னா நாங்கள் யாரும் எங்களை அடிமைப்படுத்தாமல் அடக்குமுறை செய்யாமல் எங்களுக்கு அநியாயம் செய்யாமல் போய் பாதுகாப்பாயாக இந்த ஊதி வர வேண்டும் எழுதுகிறார். சரி, அறிஞர் சொல்றாங்க, நம்மை அடுத்தவர்கள் அடிமைப்படுத்தாமல் இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் சொல்றோம் அப்படின்னா, உதாரணமா என்ன செய்யறோம், அரசியல் ரீதியாக கூட இன்னைக்கு சிறுபான்மை மக்களை அடிமைப்படுத்தல் என்பது இருக்கிறது. சிறுபான்மை மக்கள் ஒரு வகையான அச்சுறுத்தலோடு அடிமைப்படுத்தோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நான் வாழக்கூடிய தமிழகம் எவ்வளவோ பரவாயில்லை, வட மாநிலங்களை பொறுத்தவரை எல்லாம் அவ்வளவு அநியாயங்கள் அடக்குமுறைகள் தான், எவ்வளவு அநியாயங்கள். இந்த அடக்குமுறைகளை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளணும். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த துவாவை ஓதி வருவதோடு 3 விஷயங்களுக்கு அங்கிருக்கிற மக்கள் எழுதுகிறார். முதலாவது சொல்றாங்க, ஹஸ்புனல்லாஹ் இந்த வார்த்தை அதிகமாக ஓதும். ஹஸ்புனல்லாஹ் இந்த வார்த்தையை ஓதணும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹஸ்புனல்லாஹ் இந்த வார்த்தை இருக்குது இல்லையா, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 2 செய்தி சொல்றான். குர்ஆனிலே ஒரு செய்தி, ஹதீஸ்ல ஒரு செய்தி வரும். இதை யார் ஓதி வருகிறார்களோ இவர்கள் அந்த அடக்குமுறை செய்யக்கூடியவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா மாற்றத்தை ஏற்படுத்தி அவருடைய தீங்கை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இதை நம்ம ஓதிக்கிட்டு வர்றோம். இந்த நான் ஓடுறேன் கேட்டா, எனக்கு எதிராக யாரு அடக்குமுறை நினைக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்திடுவான். அதை நமக்கு அநியாயம் செய்யாமல் தொலைஞ்சு போயிடுவான் இல்லையா. உகதிரை பொறுத்தா முடிகின்றது. சஹாபாக்கள் தான் ஊருக்கு போவாங்க. அபூ சுஃபியான் ஒரு செய்தியை சொல்லி விடுறாரு. என்ன சொல்றாரு, ஒரு பெரு படையை திரட்டி கொண்டு நாங்கள் வருகிறோம் என்பதாக. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அபூ சுஃபியான் செஞ்சார். ஏன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரே தெரியா பாதிப்பு ஏற்படுத்தி ஆளை காலி பண்ணிடுவோம் என்பதாக. சஹாபாக்கள் இந்த வார்த்தையை அவங்க சொன்னான். சொன்னதுனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா அப்படின்னா, சரி வேணா இப்பதான் போருக்கு வந்தோம், போர் முடிச்சுட்டு வந்தோம், பார்த்து மனநிலையில அல்லாஹ் தஆலா மாற்றத்தை ஏற்படுத்தினான். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹஸ்புனல்லாஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொன்னார்கள். சொல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்பி அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ஈன உள்கே சொன்னார், இந்த நெருப்புல போடப்பட்ட நேரத்துல சொன்னார். அல்லாஹ் என்ன செஞ்சானா, அவர் சதி செய்தா கூட அல்லாஹ் தஆலா அந்த சதியிலிருந்து பாதுகாப்பான். ஒன்றாவுடைய உள்ளத்தை மாற்றி சரி செய்யாமல் பாதுகாப்பான். இல்லாவிட்டால் அந்த சரி செய்வார்கள், ஆனா நமக்கு எந்த பாதிப்பு எல்லாம் பாதுகாப்பான். அப்ப ஹஸ்புனல்லாஹ் என்கிற வார்த்தை வரும். இரண்டாவதாக சொல்றாங்க, எந்த வார்த்தையை சொல்லணும், ஏன் சொல்லணும் அப்படின்னா, அடுத்தவர்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நேரத்திலே, அடக்குமுறை செய்கிற நேரத்திலே நாம் உள்ளம் வருத்தப்படுகின்றோம், கவலைப்படுவோம் இல்லையா. நம்ம பாட்டு உட்கார்ந்துருக்கோம், நம்ம ஏன் அநியாயம் பண்றாங்க, சரி நம்ம மேல ஒரு தப்பே இருக்குது, அதை அழகா சொல்லலாம், சாப்பிட்டா சொல்லலாம், இப்படி சொல்லலாம், இப்படி எது போட்டு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான உள்ளங்களில் வருத்தங்கள் இருக்கா. அந்த கவலையை நீக்கக்கூடியதான் லாபம் இல்லாத. ஏன்னா பெருமானா சொல்லுவாங்க இல்ல, அது 70 வகையான நோய்களை நீக்கக்கூடியது. அதை கடைசியாக கவலை சொல்றான். இது 2வது என்ன செய்வார்,
மூணாவதாக சொல்றாங்க, ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக இருக்கும். ஜமாத்தோடு தொழுகுதல் என்பது பாதுகாப்பு ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை நான் பேர்ந்ததாக தொழணும். ஏன்னா பெருமானார் இப்படி சொன்னாங்க, மன்சல்லா சலாத்து சுரீஃபஹு ஃபீ திம்மத்தில்லாஹ், யாரு வந்துட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வந்துருவாரு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்த மக்களுக்கு யாரும் இடையூறு செய்யாதீர்கள், அப்படி இடையூறு செய்தால் அல்லாஹ் அவரை தண்டிப்பாழ்வாக பெருமானார் சொல்வாங்க. அதனால அடுத்தவர்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, அடக்குமுறை செய்யக்கூடாது என்று சொன்னால் 4 விஷயங்கள். ஒன்று, இந்த துவாரை ஓதுங்கள். இரண்டாவது, ஹஸ்புல்லா நிஅமல் வக்கீல் சொல்லுங்கள். மூன்றாவதாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்கள். 4வது, ஃபஜ்ருடைய தொழுகை 5 நேரம் தொழுக. ஃபஜ்ருடைய தொழுகையால் விடாமல் தொழுகை நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஏற்படும் என்பதா இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக நினைக்கிறேன். இதை கேட்டவதை கிரவிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين.